This is from Balamith TNPC Academy. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டே 2க்கு உண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th இயல் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இயல் 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலப்பதிகாரம். ஃபஸ்ட்டு செயல் என்ன பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்துடலாமா? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் நூல்வெளி பார்த்துடலாமா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வந்து இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளங்கோவடிகள் தான். இவர் வந்து என்னென்னா சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் தான் இவர். ஸோ இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் வந்து இளங்கோவடிகளை பற்றி இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியம். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம லைன் பை லைனாக படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று தான் இந்த சிலப்பதிகாரம். இது வந்து என்னென்னா தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம், இப்படி நிறையா பேர் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் என்று வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா திங்கள் ஞாயிறு மலைன்னு சொல்லி ஆரம்பிக்கும். ஸோ திங்கள் ஞாயிறு மலைன்னு வந்து இயற்கையை வாழ்த்துவதாக அமைகிறனால ஸோ இது என்னது இந்த கொஷின் கேட்கலாம். எப்படின்னா இயற்கையை வாழ்த்துவதாக அமைய பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். என்னது? சிலப்பதிகாரம். ஸோ இயற்கையை வாழ்த்துவதாக அமைய பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ பாட்டு பார்க்கலாமா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்க? அதாவது தேன் நிறைந்த வந்து அத்திமலர் இருக்குது பாருங்கள். அத்திமலர் வந்து தேன் நிறைந்ததாக இருக்கும். அந்த மாலையை அணிந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். ஸோ அத்திமலர் யாருக்கு உரியது? சோழ மன்னனுக்கு உரியது. ஸோ அவனுடைய வெண்கொற்ற குடை எப்படின்னா குளிர்ச்சி பொருந்தி இருக்குமா. ஸோ அதை போல் வந்து வெண்ணிலாவும் தன்னோட ஒளியால் வந்து உலகுக்கு வந்து இன்பம் அளிக்குதான். என்னது? தன்னோட குளிர்ச்சி பொருந்திய ஒளியால் வந்து உலகுக்கு வந்து இன்பம் அளிக்குது. ஸோ அதனால் வந்து வெண்ணிலாவை போற்றுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த லைன் பாருங்கள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். மேருனா என்னது? இமயமலை. ஞாயிறுனா திங்கள்னா என்னது? நிலவு. ஞாயிறுனா கதிரவன். ஸோ பார்க்கலாமா இந்த பாட்டுக்கான அர்த்தம்? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாடு தான் இது. நாட்டை ஆட்சி செய்பவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். ஸோ அத்திமலரும் யாரு? சோழ மன்னன். காவிரி நாட்டை பாய்ந்து அதாவது வளம் செய்யும் காவிரி ஆறு வந்து பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். ஸோ அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வந்து வலப்புறமாக சுற்றி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? கதிரவனும் அதாவது கதிரவன்னா என்னது? சூரியனும் இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருது. அதனால் நம்ம கதிரவனை போற்றுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிப்போல் மேல் நின்று சுரத்தலான். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க? அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வந்து வானிலிருந்து பொழிந்து வந்து மக்களை வந்து காக்கிறதாம். எப்படி? அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் வந்து உதவி செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து வந்து மக்களை வந்து காக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து மழையை போற்றுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? ரொம்ப ஈஸியான பாடல். ஸோ எல்லா லைனுமே ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. எல்லா லைனுமே படித்து தான் ஆகணும். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன ஷார்ட்கட் மாதிரி உங்களால் எல்லா லைனையும் படிக்க முடியலன்னா ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்க அந்த திங்கள், கொங்கு, அங்கன், ஞாயிறு, காவிரி இந்த மாதிரி படிச்சிங்கன்னா எல்லா லைனும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இல்லாட்டி இங்கிட்டு இந்த சைடு படிச்சிங்கன்னா இந்த போற்றுதும் போன்று இவ் போற்றுதும் பொற்கோட்டு இந்த மாதிரி இந்த சைடு இருக்க எல்லா லைனும் படிச்சிங்கன்னா ஸோ எல்லா லைனுமே கவர் ஆயிரும். ஸோ ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மொதல் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் ரொம்ப முக்கியம். எல்லா பாட்டிலையுமே மொதல் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் வந்து படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள். சொல்லும் பொருளும் பாருங்கள். திங்கள்னா என்னதுன்னா நிலவு. கொங்குனா என்னதுன்னா மகரந்தம். அலர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மலர்தல். ஸோ திகிரினா என்னதுன்னா ஆணை சக்கரம். பொற்கோட்டுனா என்னது? பொன்மயமான சிகரத்தில். ஸோ மேருனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. நாமநீர்னா என்னது? அச்சம் தரும் கடல். அலினா என்னதுன்னா கருணை. சரிங்களா? அடுத்து நூல்வெளி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு கிளாஸ் பார்த்துருவோமா? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். இவர் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம் இப்படிலாம் அழைக்கப்படுது. ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள் ஞாயிறு என மலையை அதாவது இயற்கை திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக வந்து இந்நூல் வந்து தொடங்குகிறது. சரிங்களா? ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. புக் பேக் பார்க்கலாமா? கழுத்தில் சூடுவது என்னன்னு பாருங்கள், தார். கதிரவனின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பாருங்கள், பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னா அவன் அலிபோல். ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்த செயல் பார்த்தீங்கன்னா காணி நிலம். ஸோ காணி நிலம் யார் எழுதியது? பாரதியார் எழுதியது தான் காணி நிலம். இதில் பாரதியார் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கற்பனையாக ஒரு பாடல் மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் ஒரு லைன் விட்டுருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீழ்ச்சி இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். ஸோ இந்த பாட்டு எப்படின்னா, ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியானது. எப்படின்னா, அதாவது நம்ம நம்மள்கிட்ட காணினா என்னதுன்னா நில அளவை குறிக்கும் சொல்ல, நம்மள்கிட்ட கொஞ்சமாவது நிலம் இருக்கணும். ஸோ அந்த நிலத்தில் என்னென்னா ஒரு அழகான மாளிகை கட்டணும். அந்த மாளிகையை அந்த மாளிகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூண்களாலையும் அழகிய நல்ல கலர்ஃபுல்லாக மாடங்களாலையும் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நீர் நிரம்பிய கிணறும் அந்த மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கணும். ஸோ அந்த கிணத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும்னா அதாவது இளநீர் என்னது தென்னை மரமும் இருக்கணும், சரிங்களா? அந்த கிணத்துக்கு பக்கத்தில் தென்னை மரமும் இருக்கணும். அங்கே என்னது முத்து போல் நிலா ஒளியும் வீசணும்னு சொல்கிறாங்க. ஸோ காதுக்கு இனிய குயிலின் ஓசையும் அங்கே கேட்க வேணும். ஸோ உள்ளம் நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி இளம் தென்றல், அதாவது காற்றும் நல்லா ஜில்லுன்னு வீசணும்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாட்டு. கற்பனை வேகமாக, அதாவது கற்பனை திறனை அந்த மாதிரி வர்ணித்து எழுதியிருக்காரு, சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான பாட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். காணின்றது என்னதுன்னா நில அளவை குறிக்கும் சொல். என்னது காணினா என்னது? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா என்னது? உள்ளம். ஸோ அடுத்து நூல்வெளி பார்க்கலாமா? பாரதியார் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். என்னது 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ அவரது இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், சரிங்களா? என்னது இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர். ஸோ எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர். ஸோ மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை இவர் படைத்திருக்காரு. ஸோ இவரோட நூல்கள் என்னென்னு பாருங்கள். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. என்னது இன்னும் நிறையா நூல்கள் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 3 நூல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ் வைஸ் இந்த ஸ்கெடியூல் 60 நாள் ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் பார்ப்போம்ல, அப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பாரதியாரை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஸோ இதுதான் அவர் இயற்றிய நூல்கள், சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தான் இந்த காணி நிலன்ற இது செயல் இடம்பெற்றிருக்கு. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், காணி நிலம் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கலாம். என்னது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், புக் பேக் பாருங்கள். கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். அடுத்து பாருங்கள், மாடங்கள் என்பதன் பொருள் என்னதுன்னா மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்து பாருங்கள், நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர், அதாவது முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முத்துச்சுடர், ஈச்சு வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா ஒளி. ஸோ பொறுத்துக்க பாருங்கள், முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல், சரிங்களா? ஸோ இது முடிஞ்சா அடுத்து பாருங்கள்,
ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ ஈஸியான லெசன். பறவைகளை பற்றி படிக்க போகிறோம். சிறகின் ஓசை. ஸோ சிறகின் ஓசை என்னது? பறவைகளை பற்றி. ஸோ பறவைகள் வந்து இடம்பெயர்தலை என்னன்னு சொல்லுவோம்னா வலசை போதல்னு சொல்லுவோம். நீர்வாழ் பறவைகளை வலசை போதல் வந்து எந்த பறவைனா மெயினாக வந்து நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வந்து வலசை போகின்றன. ஸோ அது பாருங்கள் எதுக்காண்டி இடம்பெயர்துன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக தான் பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன. ஸோ நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள். எதை அடிப்படை ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது எதுக்காக இடம்பெயருதுன்னா உணவுக்காண்டியும், இருப்பிடத்துக்காண்டியும், அந்த வெப்பநிலை மாற்றத்துக்காண்டியும், இனப்பெருக்கத்துக்காண்டியும் இடம்பெயருது. ஸோ எதை அடிப்படையாக வச்சு இடம்பெயருதுன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக வச்சு தான் இடம்பெயருது. சரிங்களா? பொதுவாக எப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் பறவைகள் வந்து மெயினாக வந்து வலசை போகின்றன. சரிங்களா? ஸோ வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு பாருங்கள். தலையில் வந்து சிறகு வளருதல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் வந்து கற்றையாக முடி வளருதல், இதெல்லாம் என்னது? பறவையோட உடலில் ஏற்படும் வந்து மாற்றங்கள். ஸோ தெரிந்து கொள்வோம். பாக்ஸ் பாருங்கள். பாக்ஸ் கொஸ்டின்லாம் அப்படியே கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாக்ஸ் கொஸ்டின்லாம் ஒன்று கூட ஒமிட்டே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ கப்பல் பறவையை பற்றி கொடுத்துருக்காங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டு பறக்கும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் இதுக்கு வந்து 2 பேர் இருக்குது. சரிங்களா? தமிழகத்திற்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள் வந்து வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகளிலும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏறத்தாழ வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்தி புலவர் பார்த்தீங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய்ன்ற பாடலை வந்து எழுதியிருக்கார். ஸோ அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவி ராயின், இந்த அடிகள் வந்து என்னது? பறவைகள் வலசை வந்த செய்தியை வந்து குறித்து எப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து இப்போ வரக்கூடிய பறவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கல் நாரைகள். ஸோ என்னது? ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். உருவத்தில் சிறிய என்னது? சிட்டுக்குருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது? உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே வந்து என்ன தோணுன்னா ஆண் பெண் வேறுபாட்டை வந்து உணர முடியும். என்னது? சிட்டுக்குருவியோட வந்து ஆண் பெண் வேறுபாட்டை வந்து உணர முடியும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஆண் குருவியின் தொண்டை பகுதி பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் எப்படின்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா கூடுகட்டி வாழும் வந்து பறவை இனத்தை சேர்ந்தது. சரிங்களா? கூடுகட்டும் காலங்களில் வந்து சத்தமிட்டுக்கிட்டே கூடு கட்டுமா. ஸோ கூடு கட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 முதல் 6 முட்டைகள் வரை இடுமா. ஸோ எத்தனை நாள்னா 14 நாட்கள் வந்து அடகாக்கும். ஸோ 15வது நாளில் பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வெளியூர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா துருவ பகுதிகள் தவிர சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு கேட்கலாம். துருவ பகுதி. ஸோ துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலுமே இந்த என்னது? சிட்டுக்குருவிகள் வந்து வாழ்கின்றன. சரிங்களா? ஸோ இந்தியா முழுவதும் வந்து சிட்டுக்குருவிகளை வந்து காணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இமயமலை தொடரில் பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வந்து வாழ்கின்றனன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள். அடுத்து இது வந்து என்னென்னா தானியங்கள் என்னென்ன சாப்பிடுன்னு பாருங்கள். தானியங்கள், புழு பூச்சிகள், மலர், அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை தான் இதோட சிட்டுக்குருவியோட உணவு. ஸோ சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி பார்த்திங்கன்னா புழு பூச்சிகளை வந்து பிடித்து தம் குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டி விடுமா. ஸோ சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள். ஸோ ரொம்ப முக்கியம். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை? 10 முதல் 13 ஆண்டுகள். ஸோ சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா உருவத்தில் வந்து ரொம்ப சின்னது. அதனால தான் வேகமாக உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அது வேகமாக பறக்குமா. அதனால தான் என்னது பழமொழி சொல்கிறாங்க, விரைவாக செல்பவனை எப்படி சொல்லுவாங்கன்னா சிட்டா பறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து சிட்டுக்குருவியோட அழிவுக்கு காரணங்கள் பாருங்கள். சிட்டுக்குருவி எதனால் அழிஞ்சு போச்சு? அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு. இப்போல்லாம் சிட்டுக்குருவியை வந்து பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப ரேராக ஒவ்வொரு இடத்துல தான் இருக்குது. எதனாலனா மனிதர்கள் வந்து விவசாயத்திற்கு என்னென்னா பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துவதால் வந்து அந்த புழு பூச்சிகள்லாம் இருக்காதுல்ல. அப்படின்றப்ப அதுக்கு வந்து உணவு இல்லாமல் போயிடும். சரிங்களா? நவீன கட்டடங்கள், அதாவது முன்னாடியெல்லாம் வச்சு மாடங்கள் வச்சு கட்டுவாங்க. அப்படின்றப்ப அது கூடு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மோல்டிங் தான். அப்படின்றப்ப நவீன கட்டடங்கள் வந்தனால குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லாதன்றனாலே அது அழிஞ்சிருக்கலாம்.
ஸோ தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்பட்டன. ஸோ அந்த சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் வந்து குறைந்து விட்டதாக சொல்கிறாங்க. சிட்டுக்குருவிகள் பார்த்திங்கன்னா ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இப்போ வந்து இல்லை. ஸோ உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் வந்து போட்டிக்கிறனால மேக்ஸிமம் சிட்டுக்குருவி வந்து ஏன்னா அது உருவத்தில் சின்னதில்லை, அதனால் அழிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆனால் இன்னும் ஒவ்வொரு இடத்துலலாம் சிட்டுக்குருவி இருக்குது. சரிங்களா? இன்னும் முழுமையாக அழியலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அழிஞ்சுக்கிட்டு வருது. சரிங்களா? இதை பற்றி பாருங்கள், ரொம்ப முக்கியமான லைன். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று யார் பாடினார்னா பாரதியார் தான் வந்து பாடியிருக்கார். சரிங்களா? சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை கூட என்னது முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு வந்து மகிழ்விடன் போட்டுவிட்டு அவர் பட்னியாக கிடந்தாராம். சரிங்களா? ஸோ பறவையை அந்தளவுக்கு வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்கலாம். டாக்டர் சலீம் அலி. ஸோ என்னது, பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி இவர் தான். தம் வாழ்நாள் முழுவதுமே பறவைகளை பற்றி முழுசு ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால தான் இவர் வந்து என்னது இந்தியாவின் பறவை மனிதர்னு சொல்லி சொல்கிறான். அதாவது இந்தியாவின் பறவை மனிதர் வந்து அதனால இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. பறவைகள் குறித்து வந்து இவர் பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் ஒன்று தான் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து என்னென்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயர். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ யார்? டாக்டர் சலீம் அலி. ஸோ அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த லெசனை முடிஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? தட்ப கூட்டல் வெப்பம். தட்ப கூட்டல் வெப்பம். அடுத்து பாருங்கள், வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். ஸோ அடுத்து பாருங்கள், வழி கூட்டல் தடம் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. ஸோ அடுத்து பார்க்கலாமா, கொடித்தடம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்தி புலவர். பறவைகளை இடம்பெயர்வதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கிழவனும் கடலுன்ற ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டு தான். இந்த 2 பாயிண்ட் மட்டும் என்னென்னு பாருங்கள், கதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்நூல் பார்த்தீங்கன்னா 1954 ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றது. இது கிழவனும் கடலும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. சரிங்களா? இந்நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ இந்த இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இருப்பார், ஒரு பையன் இருப்பான். ஸோ தாத்தா பார்த்தீங்கன்னா கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போவார். ஸோ வந்து அவருக்கு அந்த மீன் பிடிக்கிறத பழகிறதுக்கோசரம் அந்த பையனும் போவான். அந்த பையன் பெயர் பார்த்திங்கன்னா சாண்டியாகும். ஸோ அந்த பையனும் கூட போவான். போயிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மீன் வரவே வராது. ஸோ என்னது ஒரு நாள் அந்த பையன் வரமாட்டான். ஸோ அந்த தாத்தா மட்டும் நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா பெரிய சுறா மீனே மாட்டும். ஸோ அந்த மீனை கரைக்கி கொண்டு வரவங்களாட்டியும் மற்ற மீனெல்லாம் அதை தின்னு சாப்பிட்ரும். ஸோ எலும்பு மட்டும்தான் வெளியே வரும். இதுதான் அந்த இதோட கதையே. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு தான். 2 பாயிண்ட் கூட இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கடுத்து இலக்கணம். ஸோ இலக்கணம் பார்க்கலாமா? ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 12 பேஜ் தான் இருக்கும். இதே நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 6th தமிழ் சேர்த்திங்கன்னா ஒரு 200 பேஜ் 232 பேஜ் கிட்ட வரும். ஆனால் நீங்கள் இப்போ இது முக்கியமான பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்துருக்கனால ஒரு இயல் 10ன்னு வச்சா கூட 9 இயல் 90 பேஜில் முடிஞ்சிருது. ஸோ நம்ம முக்கியமான நோட்ஸ் எல்லாமே ப்ரீஃபாக, அது ஷார்ட்டாக எழுதலை, ப்ரீஃபாக எழுதியுமே பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு 200 பேஜை படிக்கிறத விட 90 பேஜ் படிக்கிறது ரொம்ப சுலபம். இன்னும் நீங்கள் இந்த 90 பேஜை என்ன பண்ணலான்னா ஒரு 20 பேஜாக ஷார்ட்டாக ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வைக்கலாம். ஸோ அது வந்து என்னென்னா கடைசி நேர ரிவிஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த ஹிண்ட்ஸை மட்டும் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே அந்த இயல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 90 பக்கம்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதே இன்னும் 20 பக்கமாக சுருக்கி எழுதுனீங்கன்னா ஸோ 20 பக்கத்தை வந்து நீங்கள் எப்படி 2 மணி நேரத்துலையா 1 மணி நேரத்தில் அந்த 20 பக்கத்தை முடிச்சிருவீங்கல்ல, ரிவிஷன் பண்ணிடுவீங்கல்ல. ஸோ இப்படி தான், அதாவது நோட்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? இலக்கணம் பாருங்கள்.
முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். ஸோ முதல் எழுத்துனா என்னன்னு பாருங்கள், சார்பு எழுத்துனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 2. அது என்னது? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துனா என்னென்னு பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் என்னது? முதல் எழுத்துக்கள். ஸோ என்னது? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஸோ 2 சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக என்னது? இவை வந்து இருக்கின்றன. என்னது? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்குமே முதல் எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சார்பு எழுத்துக்கள். அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் என்னது? சார்பு எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம். என்னது? இது வந்து 10 வகைப்படும். இந்த எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. சரிங்களா? ஸோ சார்பு எழுத்து பாருங்கள், உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? 10 வகைப்படும். பட் இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உயிர்மை, ஆயுதம் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? உயிர்மைனா என்ன? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் பிறக்கிறது தான் என்னது? உயிர்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் பார்த்திங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். எப்படி இருக்கும்? உயிர்மையோட எழுத்து வடிவம், அதாவது எழுத்தின் ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? எழுத்தோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? மெய்யும் உயிர்னா என்னது? மெய் எழுத்துனா என்னது? இக்கு, இங்கு, இச்சு, இட்டா. ஸோ அதை பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அப்போ மெய்யெழுத்தும் உயிர்மெய் எழுத்துனா அந்த சவுண்டோட முடியுதா? இக்கு. ஸோ ஆ, அந்த சி, கா, இக்கு ப்ளஸ் ஆ, கா, அந்த மாதிரி முடியுதா? ஸோ அப்போ என்னது? கான்னு முடிகிறப்ப அது என்னது? சவுண்டு என்னது? ஆல வருதா? ஸோ அப்போ உயிரெழுத்து சவுண்டில் வருது, மெய்யெழுத்து அந்த எழுத்து வடிவத்தில் வருது. சரிங்களா? ஸோ இப்படி 2 சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் உயிர்மெய். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு பார்த்திங்கன்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். என்னது? வரி வடிவம் பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு என்னது? உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை வந்து சார்பு எழுத்து வகையுள் அடங்கும். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை டேஸ் வகையுள் அடங்கும்னு கேட்கலாம். சார்பெழுத்து வகையுள் அடங்கும். சரிங்களா? அடுத்த ஆயுதம் பாருங்கள், 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது எதுனா இது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. என்னென்ன பேர் ஆயுத எழுத்துக்கு? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். சரிங்களா? இது வந்து நுட்பமான ஒலிப்பு முறையை வந்து உடையது. ஸோ தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று எப்பயுமே ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது என்னது? ஆயுத எழுத்தும் சார்பு எழுத்துன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு லெசன்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ தானே பார்த்தோம், 30. திங்கள் என்பதன் பொருள் என்னது? நிலவு. சத்திமுத்தி புலவரால் பாடப்பட்ட பறவை என்னது? செங்கல் நாராய். சரிங்களா? பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். சரிங்களா? ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். சரிங்களா? அடுத்தடுத்து பாருங்கள், பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்னன்னு பேர்? பறவை. என்னரா? சின்னரா வரும். சரிங்களா? பெரியரானா அது வந்து பறக்கிற பறவையை குறிக்கும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை, சின்னரா வருமா? உரை ஆற்றினான். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். முத்து பனி காரணமாக. என்னது? 3 சொல்லி நீ வரும். பனி காரணமாக. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். சிறப்புலா வரும். பழத்துக்கு போடுறோம்ல, சிறப்புலா வரும். அழைத்தாள் அந்த மாதிரி வரும். சரிங்களா? அடுத்து பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புல் என்பதன் வேறு பெயர் என்னதுன்னா பறவை. புல்லுனா என்னது? பறவை. பறவைகள் இடம்பெயர்தல் என்ன வரும்? பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொல்லலாம்? வலசை போதல்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்ன? சரணாலயம் என்பதன் வேறு பெயர் காப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தமிழை பொறுத்தவரைக்கும் ஒரு சொல்லுக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நோட்ஸில் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். கண்டம்னா என்னது? காண்டினென்ட்.
காலநிலைனா என்னது கிளைமேட், வானிலைனா என்னது வெதர், வலசைனா என்னது மைக்ரேஷன், புகலிடம்னா என்னது சாங்சுரி, புவியீர்ப்பு புலம்னா என்னது கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவ்வளோதான் இயல் 2 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அடுத்து நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பாலிட்டி இன்றைக்கி டேட்டுக்கு பாலிட்டி வந்து கொடுத்துருப்பேன். இந்திய அரசியலமைப்பு 6th 10th 12th கொடுத்துருப்பேன். அதுக்கு உண்டான புக்ஸில் அண்டர்லைன் பண்ணி நடத்தின வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா? சில புக்லேயே நடத்துகிறனால முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் உங்களால், அதாவது ஒரு கோர்வையாக நம்ம புக் வைஸ் படிக்கிறதுல இருக்க பிரச்சனை என்னென்னா, அந்த புக்கில் இருக்க வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்வையாக இருக்காது. இதுக்கடுத்து என்ன பாயிண்ட்ஸ் வரும், இதுக்கடுத்து என்ன பாயிண்ட்ஸ் வரும்ன்றது ஒரு 2-3 டீப் நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறனால உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்திய அரசியலமைப்பு அதை பார்த்து நீங்கள் படிச்சிட்டிங்களா, ஈஸியாக இருக்கா, இல்லை எதுவும் ஷார்ட் நோட்ஸ் எதுவும் தரணுமா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேணுன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்து தரேன். சரிங்களா? ஷார்ட் நோட்ஸ்னால் 6th 10th 12th இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஸோ ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அதிலே படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக, புக்லேயே படிக்கிறதுக்கு இல்லை ஈஸியாக தான் இருக்குது, நாங்கள் படிச்சிட்டோன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லை எங்களுக்கு ஷார்ட்ஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து நான் எடுத்து நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ வந்துடும். ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வீடியோ வந்துடும். சரிங்களா? ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு வாரன்றது ஒரு நாள் தள்ளி போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை அந்த ஸ்கெடியூலை நம்ம நல்லா தரவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? யாரும் அந்த ஸ்கெடியூலை முடிக்காமல் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர், ஏன்னா பிடிஎஃப்பில் தானே கொடுக்க போகிறேன். நிறைய பேர் டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னு கேட்குறீங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து 200 கொஸ்டின்ஸ் உள்ள பிடிஎஃப், அதாவது 200 கொஸ்டின்ஸ் உள்ள பிடிஎஃப் டெலிகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு OMR ஷீட் கொடுக்குறேன்னு சொன்னேன், சாரி மறந்துட்டேன். ஸோ அதையுமே நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அதை வந்து என்னென்னா 10 பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 10 ஸ்கெடியூல் தான் போட்டிருக்கோம், அதனால் 10 பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அந்த 200 கொஸ்டினை ஒவ்வொரு வாரமும் உட்காந்து ஷேட் பண்ணி நான் மத்தியானத்துக்குள்ளே சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருவேன். ஸோ கரெக்ஷன் பண்ணிவிட்டு 200க்கு எத்தனை கொஸ்டின் ரைட்டுன்றதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நான் டே 1 முடிச்சுட்டா உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொன்னேன். சரிங்களா? டே 1 முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் பண்ணுறீங்க, நிறைய பேர் பண்ண மாட்டேன்றீங்க. டே 1 கம்ப்ளீட்டுன்னு நீங்கள் டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு போட்டால் தான் ஸோ எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். சரிங்களா? இல்லாட்டினா நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்றதே தெரியாது. சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ ஒரு 60 நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக படிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் ஏன்னா சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் புக்கில் இருக்கிறது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாமே மிங்கிள் பண்ணி படிப்போம். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் புக் வைஸ் தரவாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து சிலபஸ் வைஸ் முடிச்சிட்டோன்னா அடுத்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ குரூப் நிறையா பேர் கேட்குறீங்க இடையிலே ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு. கண்டிப்பாக இடையில ஸ்டாப் ஆகாது. குரூப் 4 சப்போஸ் குரூப் 4 தள்ளி போனாலும் அது வரைக்குமே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போகும். நீங்கள் குரூப் 4 போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுற வரைக்குமே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.